ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறதுங்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ஃபோன் வருது. ஃபோன் வர்றப்போ வந்து அறிவு வந்து வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறது, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிச்சிடலாமா, அவங்க மாப்பிள்ளை வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு மணிக்காக வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுவும் சொல்லுதான், நல்ல நேரம் போயிட போகுது அப்படின்னு குருக்கள் சொன்னோன்னே அதை வந்து எல்லோரும் சரின்னு சொல்லிவிட்டு பாரதியையும் ஆதியும் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு சபையில் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து கிட்டக்க வராங்க. கிட்டக்க வந்தோடனே வணக்கம் சொல்கிறாங்க சபையில். சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே உட்காடுறாங்க. உட்காந்தோன்னே வந்து ஆதி கூப்பிட்றாங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்குல்ல அப்படின்னோடனே, என்ன ஆதி யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு, இங்கே வா தமிழ் அப்படின்னு கூப்பிட்டு தமிழை வந்து நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சோடனே பார்த்தீங்களா ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்னத்தை ஜோடி பொருத்தம் அப்படின்ட்டு வழக்கம் போல் வந்து நம்ம ஸ்வேதா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. குழந்தையோட இருக்கிறவளை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன தான் இதை எப்படி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு ஸ்வேதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஆதி வந்து பாரதியை பார்த்து ஐ டு ஐ கான்டாக்டில் வந்து ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கடா, நாங்கள் எல்லோரும் இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருடா, என்னையே நீ தான் லவ் பண்ணுற இல்லை லதாவை, என்னையாவது பாரதியை லவ் பண்ணுறப்ப ஃபீல் பண்ண விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து பேக்கெட்லேருந்து வந்து ஒரு செயின் எடுக்கிறாங்க. செயின் எடுத்து ஆதி வந்து கரெக்டாக வந்து தமிழுக்கு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆனோன்னே எனக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க. பாரதி எல்லோரும் 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்கப்போ வந்து தமிழுக்கு வந்து 2 பேரும் ஆதி பாரதி வந்து கிஸ் பண்ணுறாங்க. அந்த சீன் வந்து செம எமோஷனாக செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லோரும் பார்த்து கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. சரின்ட்டு நிச்சயதார்த்த பத்திரிக்கையை வந்து படித்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தட்டு மாற்றிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்றப்ப தான் அப்போ தான் வந்து அறிவு காணுமே அப்படின்னு சொன்னோன்னா அறிவு வந்துடுறாங்க. அறிவு இந்த பக்கம் வந்து அறிவு நிற்கிறாங்க, அந்த பக்கம் வந்து மணி நிற்கிறாங்க. இப்போ தான் வந்து தட்டு மாற்றிக்கிறாங்க. சாரதா வந்து மாற்றிக்கினதுக்கப்புறமேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பாரதியோட அம்மா அப்பா வந்து ரொம்ப அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதுக்கு, ஏங்க உங்கள் பொண்ணு தங்கமான பொண்ணுன்னு ஏகாம்பரம் வந்து இந்த மாதிரி பாசமாக குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கிற பொண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வந்து ஏகாம்பரம் பங்குக்கு வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே அருமையாக இருந்துச்சு, நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் தடாபுடலாக நடத்திட்டீங்க, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டக்குன்னு வந்து மணி வந்து தனியாக கூப்பிட்றாங்க. நம்ம அறிவு என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் தெரியுது. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்க பேசிகிட்டு இருந்தது, டாக்டர் பேசினது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு செகண்ட் வந்து பேசினது எல்லாத்தையும் காட்டுறாங்க. நீ வந்து பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே, சத்தியமாக எனக்கு வந்து ஆதி தான் வந்து மாற்றினது உங்கள் சொந்தக்கார பையன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, என்ன விளையாடுறியா, இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் வந்து நீ என் கூட சுற்றிட்டு இருந்தே அப்படின்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக வந்து என் கூட வந்து இருந்திருக்க, ஒரு தடவை கூட ஆதி தான் வந்து என்னோடய சொந்தக்காரன், அவனுக்கு தான் நம்ம வந்து மாற்றி வச்சோங்கிற விஷயம் வந்து தெரியவே தெரியாதா உனக்கு? நிச்சயமாக தெரியாது சார், எனக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதை எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டேன்ல அப்படின்னோடனே, ஆமாண்டா உன்னெல்லாம் நம்பினதுக்கு காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டேல்ல, அவள் உன்னெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு கோவப்படுறாப்புல. முதல்ல கோவப்படுறதை நிப்பாட்டுங்க, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு துரையை வந்து பாரதியை வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து ஆதி தான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்து தமிழ் கூட பழகி இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீ ஒன்று கூட சொல்லாமல் விட்டுட்டியேடா அப்படின்னு சத்தம் போடுறப்ப, இது வரைக்கும் இப்போ சொல்லுங்கள் நான் இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாமா? ஆமாம், இப்போ நீ எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய, இதுக்கப்புறம் வந்து நீ எந்த ஒரு விஷயமும் நீ தனியாகவே சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஆதி வந்து போக மனசே இல்லாமல் பாரதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு வழக்கம் போல் வந்து சொல்கிறாப்புல, போருண்டா லவ் பண்ணது, நீங்கள் என்னடா இது வரைக்கும் லவ் பண்ணது பத்தாதுன்ட்டு இப்போ வந்து மேற்கொண்டு வந்து ரொமான்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாண்டா உனக்கு இப்போல்லாம் சொன்னால் புரியாது, நீ வந்து இன்னும் அதிகமாக விரும்புவல்ல, கல்யாணம் ஆகிறப்ப அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி இப்போ வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாரதி வந்து ஏக சந்தோஷத்தில் தமிழை வந்து கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க லதா கூட. சமயத்தில் இந்த பக்கம் சாரதாம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஸ்வேதா கிட்ட வந்து லிஸ்ட்டு பிஐபி லிஸ்ட்டெல்லாம் வந்து போட்ட என்ன வச்சுக்கோங்க, யாரோட பேரும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்ல கிராண்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க.
ரத்னா வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், திடீர்னு எதுக்கு வந்து நீங்கள் வந்து நிச்சயத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, எங்களையே இல்லை பண்ணிக்க சொன்னீங்க அப்படின்னு சாரதாம்மா கேட்டப்ப, இல்லை சம்பந்தி, நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், வந்து பொண்ணு வீட்டில் வந்து நடக்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதுதான். இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் செய்ய முடியாது, எல்லாமே அவங்களே செய்கிற மாதிரி இருக்கும், நம்ம பொண்ணுக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு எல்லோரும் சொன்னதுனால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதனால தான் ஏதோ அவசரத்தில் பண்ணியிருக்கேன், ஏதாவது தப்பு குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு ரத்னம் பேசினப்ப, சேச்சா நீங்கள் உங்கள் பொண்ணையே கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது மட்டும் போகிறோம், மற்ற எல்லா பிரச்சனையும் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், மண்டபத்துக்கு வந்து எல்லாமே புக் பண்ணிட்டு நீங்கள் பாரதியை சந்தோஷமாக புடவை கட்டிக்கிட்டு நல்ல புடவை கட்டி சந்தோஷமாக எங்ககிட்ட பொண்ணை அனுப்பி விட்டால் போகிறோம், தமிழையும் நாங்கள் காலத்துக்கும் நன்றி கடனோடு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அதை நினச்சி பார்த்துட்டு, அந்த குடும்பம் அவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்குன்னா அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் ஸ்வேதா அப்படின்னு சொல்லியிருந்தானே, நிச்சயமாக அப்படின்னு சொன்னோன்னா ஏகாம்பரம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு ஆளாக போட்டு பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து இப்போல்லாம் கொடுத்தோன்னா அவங்களே வந்து எல்லா விதமான சாப்பாடுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சுருவாங்க, அதனால் தைரியமாக நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னோன்னா, அதுவும் சரி தான், வந்து பத்திரிக்கை கொடுக்குறது மட்டும் நம்ம கொடுத்துருவோம், ஏன்னா வீட்டுக்கு போய் நம்ம கொடுத்தா தான் வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஆதியோட கல்யாணத்தை வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்தணும், என்னோடய ஒரே பையன், மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு இல்லை அப்படின்னோன்னே, ஆமாம் நான் இருக்க வேண்டிய இடம்னு ஸ்வேதா, நான் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், இவங்க என்னடானா என்னை வச்சுக்கிட்டே வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி என்ன தான் இருக்கும் இந்த பாரதி கிட்ட வந்து என்னோட பிடிக்கிறதுக்கு, கேட்டால் ஒன்றா இவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட என்னவோ போராடி பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சும்மா ஒரு சப்பக்கட்டை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் கேட்டால் பேருக்கு ஒரு சொத்து கொடுக்குறேங்கிற பேரில் கொடுத்தாங்க, அதையும் நம்ம வேணான்னு சொல்லிட்டோமே, இப்படிலாம் இவ்வளோ தூரம் போகணும்னு தெரிஞ்சுதான் நம்ம பேசாமல் அந்த சொத்தையாவது வாங்கியிருக்கலாமேனு ஸ்வேதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு, உன் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாக நடக்கணும்னு நான் சொன்னேன் பார்த்தியா, நீ வந்து ஆதியை வந்து பார்த்த நாள்லேயே தெரிஞ்சு போச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள வந்து ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது, போன ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணியிருப்பீங்க போல் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து வந்துடுறாங்க நம்ம தமிழ். வந்தோன்னே வந்து என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னே, என்ன என் ஃப்ரெண்டை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்க ஆதி அப்பாவை அப்படின்னே, ஆமாம் அப்படின்னே, அம்மா நம்ம எப்போம்மா அவங்க வீட்டுக்கு போவோம், எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, கூடி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு லதா சொல்லி கன்னத்தை கிள்றாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தா, என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, வந்து நீ மாட்டுக்கும் தடபுடலாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன், சாரதாம்மா கிட்ட வந்து சொல்லி ஆதி வந்து அந்த ஹார்ட் மாற்றினாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நன்றி கடன் பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக போகலாம், அவங்களுக்கு ஏற்கனவே காசு கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு ஆதிக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க, அந்த குடும்பத்தை வந்து நம்ம போய் பார்க்குறதுல தப்பே கிடையாது, நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்வேதா வந்து கேட்குறாங்க, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, உண்மையை சொல்ல போறியா அப்படின்னா, பின்ன உண்மை தெரிஞ்சோன்னே நடக்கிற விதமே வேறு பாரு, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட சாரதாமாவே நிப்பாட்ட போகிறாங்கன்னு மட்டும் பாரு, நான் என்ன சும்மா பொழுது போகாமல் அவங்கள அழைச்சிட்டு போகிறேன்னா, அழைச்சிட்டு போகணுன்னா நடக்கிற அவங்க வீட்டில் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணியாச்சு, நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காது, நீ தைரியமாக இரு ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க, அதிரடியாக முடிக்கிறாங்க.